மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய முதல் உரை தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய வணக்கத்தை தெரிவித்து இந்த தீர்மானத்தை பேச வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் பேரவைத் தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்து, ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். ஏன் இந்த தீர்மானம்? எங்களுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை இந்த அவையில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தின் அடிப்படை மாநிலங்கள் இல்லாத ஒன்றிய அரசு இல்லை. அறிஞர் அண்ணா வலியுறுத்தியதை போல, பாராளுமன்றத்தில் முழங்கியது போல, மாநில சுயாட்சி இல்லாமல் ஒரு இந்தியாவை உருவாக்க முடியாது. மாநிலங்களை தவிர்த்து இந்திய நாட்டுடைய வளர்ச்சியை உருவாக்க முடியாது. அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதியாக இருந்த பொழுது ஒரு யுத்தத்தை எதிர்கொண்டார். அந்த யுத்தம் வடக்கு தெற்கு என்கின்ற யுத்தம். அதே போல்தான் இன்று வடக்கு தெற்கு என்கின்ற யுத்தத்தில் இன்றைக்கு இந்தியாவும் சரி, நம்மளும் சரி எதிர்நோக்கி இருக்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. ஆர்டிகல் 14, எல்லோரும் சமம், எல்லோருக்குமான அரசியல் அதிகாரம் உருவாக்கப்பட வேண்டும். அதில் மாநிலத்துடைய பிரதிநிதித்துவம் மிக முக்கியமானது. நம்மளுடைய பிஜேபி சகோதரர் கேட்டார், ஏன் இந்த அவசரம் என்று. பாராளுமன்றத்தில் பிரதிநிதிகள் இல்லாத பொழுதே தமிழ்நாட்டில் சமூக நீதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ஏற்படும் பொழுது தந்தை பெரியாரும் அண்ணாவும் இணைந்து அரசியலமைப்பில் முதல் திருத்தத்தை கொண்டது தமிழ்நாடு. இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு. அதே வழியில் எங்களுடைய முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்திய ஒருமைப்பாட்டிற்காக, இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுகள் வரக்கூடிய தேர்தலுக்காக இந்த சட்டங்களை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை உருவாக்கலாம். ஆனால் இந்தியா என்பது பன்முகத்தன்மை கொண்டது. அரசியல் கட்சிகள் மாறலாம், ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு எப்பொழுதும் நிரந்தரமானது. அந்த அரசியலமைப்பை பாதுகாக்க இந்த தீர்மானம். இதில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ நன்றி சொல்லுகிறோம், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. அரசியல் ரீதியாக நம் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அண்ணா உருவாக்கிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் உருவாக்கவில்லை, தமிழ்நாட்டிற்காகவும் இந்தியாவுக்காகவும் உருவாக்கிய கொள்கை. அந்த கொள்கை வழியில் வந்தவர்கள் நாங்கள், எங்களுடைய முதலமைச்சரும். அந்த கொள்கையில் தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்களும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன் இறுதி மூச்சு வரை மாநில சுயாட்சிக்காகவும், கலைஞர் அவர்கள் மாநில சுயாட்சிக்காகவும் இதே அவையில், இதே தமிழ்நாட்டில் அரசியல் கருத்துக்களும் வேறுபாடுகள் இருந்தாலும் உயிர் உள்ளவரை, உயிர் மூச்சு உள்ளவரை மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கிய பிரச்சனை, மாநில சுயாட்சியை நாம் இழப்போம். அண்ணா அன்னைக்கே முழங்கினார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம் பாராளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 புதுச்சேரி உட்பட வெற்றி பெறுவோம். நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான அனைத்து
சட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது நீட்டாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், சிஏவாக இருக்கட்டும். ஆனால் கடந்த 10 வருடங்களாக நமக்கான சட்டங்கள் நமக்கு எதிராக தான் இருந்துட்டு இருக்கு. கடைசி வாய்ப்பாக 543 என்று நமக்கான ஒரு ஃப்ரீஸ் செய்யப்பட்ட, கடைசியாக 2001 ஃப்ரீஸ் செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபடும் பொழுது நமக்கான குரலும் நமக்கான உரிமையும் பறிக்கப்படும். வரலாறு பத்தி பேசலாம்னு நினைச்சேன். நம்மளுடைய மாண்புமிகு சகோதரர் வன்னியரசு அவர்கள் எல்லாத்தையும் பேசிட்டாரு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.